சண்டே பிரியாணி டே. வெயிட் லாஸ் தான். வெயிட் லாஸ் பண்ணும்போது பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு எதனா இருக்கா? இல்லை. உங்களுக்கு தேவை எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட். ஓகேவா? இன்றைக்கி தான் டே 1. காலையில் நம்ம வெயிட் செக் பண்ணிட்டோம். 63 கிலோ, 63.2. நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆர்என்ஆர் பிரியாணிலேருந்து நமக்கு அனுப்புனாங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்றீங்க, சும்மா சாப்பிட்டு ஒரு ஸ்டோரி வேணால் போட்டு விடுங்க அப்படின்னாங்க. வாங்கியாச்சு. பட் நல்லா இருக்குல்ல, பேக்கு சூப்பராக ட்ரையாங்கெல்லாம் இருக்குது. பிரிச்சுருவோமா? டப்பா நல்லா சூப்பராக இருக்குது. டிஃபன் பாக்ஸு. வாவ்! மேபி ஐ திங்க் சீரக சம்பா நினைக்கிறேன். முட்டைலாம் இருக்குது. சிக்கன் பிரியாணி. ஓகே, இவ்வளோன்னு நமக்கு பத்தாது, பட் மேபி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்என்ஆர் பிரியாணி, சீரக சம்பா, சால்னா கொடுத்துருக்காங்க. இந்த சால்னாவை அப்படியே ஊற்றி அப்படியே அடிக்கலாம் போல். ஸ்வீட் இருக்குது. ஓகே, ஸ்வீட் டெசர்ட் முடிச்சுட்டு சாப்பிட்லாம். ரைத்தா, ஐயோ ஆல்ரெடி கீழே கொட்டிட்டேன்னா. இது சும்மா லைட்டாக வேணால் இப்படி வச்சுக்கலாம். எஸ், அவ்வளோதான். சண்டே பிரியாணி டே ஓவர். ஏன் குவான்டிட்டி கம்மினா வெயிட் லாஸில், அதனால தான். ஆனால் குவான்டிட்டி கம்மி, பேர்ன் பண்ணதே அதிகங்க. நிறைய பேர்ன் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஓகேவா? ஒரே ஒரு மீல் தான். இது மாதிரி தான் சாப்பிட்றேன். நைட் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகிறேன். மேபி அங்கே என்ன டின்னர் தெரில. பட் இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் சீட் பண்ணாமல் லைட்டாக சாப்பிடுவேன். உண்மையை சொல்லுவான் நான் வீடியோவில், கவலைப்படாதீங்க. பாய் மக்களே. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு மண்டே மைடேயில் மூச்சை போட்டு முடிச்சு விட்டுடலாம். லவ் யூ.